நல்லா சாப்பிடு, சொசைட்டி போயிட்டு வரேன். மலரே, அவசரமா பால் கேனை தூக்கிட்டு எங்கே கிளம்பிட்ட? வழிய விடுறா, பால் சொசைட்டிக்கு டைம் ஆச்சு, கிளம்பணும். நானும் பல நாளாக பார்க்குறேன், நீயும் பாலை கறக்கிற சொசைட்டியில் ஊற்றுற, ஒரு லாபம் வந்த பாடம் இல்லை. அதுக்கு தான் நான் ஒரு சூப்பர் பிஸ்னஸ் பிடிச்சிட்டு வந்திருக்கிறேன். ஃபாலோ மீ. நேரம் வச்சு இவன் வேற. டேய், நீ சொல்கிறத நான் கேட்குறேன். இந்த பால் கேனை மட்டும் கொஞ்சம் தூக்கிட்டு வா. சரி போ. என்னது இது? இதுதான் க்ரீம் செப்பரேட்டர். இது தெரியாது உனக்கு? க்ரீம் செப்பரேட்டருக்கும் எனக்கும் என்னடா சம்மந்தம்? சொசைட்டிக்கு டைம் ஆச்சு, ஆளை விட்றா. ஹே மலரே, சொசைட்டி மூடிட்டாங்கப்பா, பால் எல்லாம் ஊற்றி முடிச்சாச்சு. கட்டி திணி, உன்னால வண்டி போயிடுச்சுடா. அதான் மூடிட்டாங்களே, ஆத்திரப்படாமல் கொஞ்ச நேரம் உட்காரு, நான் சொல்கிறதுக்கு இந்த கேள்வி. இதுதான் மலரே க்ரீம் செப்பரேட்டரு. இந்த க்ரீம் செப்பரேட்டரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கறந்த பால் அப்படியே ஊற்றினா மட்டும் போதும், க்ரீம் தனியாகவும் பால் தனியாகவும் அதுவே பிரித்து தந்துடும். இதில் வர பாலை ஸ்கிம்டு மில்க்குன்னு சொல்லுவோம். இதில் நீ இந்த பாதாம் பால், ரோஸ் மில்க்கு, பிஸ்தா மில்க்கு இதெல்லாம் பண்ணிக்கலாம். இதில் வர க்ரீமை நீ அப்படியே சேல் பண்ணலாம், இல்லைன்னா நெய்யா காய்ச்சி கூட விற்றுக்கலாம். எல்லாம் சரிதான், ஆனால் நீ பில்டப் பண்ணுற அளவுக்கு இதில் லாபம் வருமா? இந்த மாதிரி மலுமட்டத்தனமாக பேசாத மலரே, அதுக்கு தான் உனக்கு ஒரு கணக்கே வச்சுருக்கிறேன், நான் போட்டு காட்டுறேன் பாரு. மலரே, இதில் ஒரு 10 லிட்டர் பால் ஊற்றினின்னு வச்சுக்கவே, ஒரு 750 ml க்ரீம் கிடைக்கும். 750 ml நீ அப்படியே நெய் காய்ச்சினீங்கன்னா ஒரு 600 ml நெய் கிடைக்கும். இப்போ 1 லிட்டர் நெய் எவ்வளோ போயிட்டு இருக்குது? 1000 ரூபா, 1500 1500. அதில் ஒரு சாதாரணமாக நல்ல பசும்பால் நெய் வந்து 1000 ரூபாய்க்கு போயிட்டு இருக்குது. இதில் வர மிச்சமாகிற இந்த ஸ்கிம்டு மில்க் இருக்குது பார்த்தியா, அந்த ஸ்கிம்டு மில்கை நீ அப்படியே வித்தின இந்த ஹெல்த் கான்சியஸாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. என்னை மாதிரி ஆளெல்லாம் வந்து உடம்பு குறைக்கணும், கொழுப்பு இல்லாத பால் தான் சாப்பிடுவேன்னு இருக்காங்க பார்த்தியா, அவங்க எல்லாம் ஸ்கிம்டு மில்க் தான் இப்போல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஸ்கிம்டு மில்க்கு லிட்ரு 70 ரூபாய்க்கு விற்கிறாங்க மலரே. இப்போ அந்த ஸ்கிம்டு மில்கை நீ அப்படியே விற்க வேணாம், நீ ஒரு ஃப்ளேவர்டு மில்கை ஆட் பண்ணி விற்றீங்கன்னா அதில் ஒரு லாபம் இருக்குது. இந்த பாதாம் பால், ரோஸ் மில்கெல்லாம் இருக்குல்ல, அது எவ்வளோ ஒரு பாட்டில் நீ குடிக்கிறியா இல்லையா? ஒரு 200 ml பாட்டில் ஒரு 30 ரூபா வரும்னு நினைக்கிறேன். ஒரு லிட்டர்னா அப்புறம் 5 பாட்டில், 5 பாட்டில் 30 எவ்வளோ ஆச்சு கணக்கு? 30 × 5 150 ரூபா ஆச்சு. 10 லிட்டருக்கு 1500 ரூபா ஆச்சு. இது கூட தெரியல, மலமட்டை தான். 10 லிட்டர் பாலை நீ சொசைட்டியில் ஊற்றி இருந்தால் எவ்வளோ கிடச்சிருக்கும்? மிஞ்சி போனால் 400 ரூபா கிடச்சிருக்கும். இதே நான் மாதிரி சொன்ன மாதிரி விற்றா 2100 ரூபா கிடச்சிருக்கும். 3 மடங்கு லாபம். எவ்வளோ? 3 மடங்கு லாபம். ஓச்சுப்பா. இப்போ சொல்லு, பாலாவே ஊற்ற போறியா இல்லை இந்த க்ரீம் செப்பரேட்டர் வாங்கி பாலை மதிப்பு ஊட்ட போறியா? க்ரீம் செப்பரேட்டர் தான் வேணும். குட். டேய், இதை எங்க தூக்கிட்டு போற? இது எனக்கு வாங்கினேன், உனக்கு வாங்கல. உனக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோ. ஐயோ சொல்ல மறந்துட்டேன், இந்த அக்ஷய திருதிக்கு புக் பண்ணான கோல்டு காயின் தராங்களாமா, அது என்னன்ட்டு இந்த கால் பண்ணி கேட்டுக்கோ. வரேன். டேய், இந்த 10 லிட்டர் பால் என்னடா பண்றது? அத நீயும் உங்க அம்மா காப்பி வச்சு குடிங்க, நான் வரேன். ஹலோ, எம்டி அம்மா, ஒரு க்ரீம் செப்பரேட்டர் வேணுங்க.